தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இவங்க பற்றி என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும். வரமாட்டார். ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் ரிலாக்ஸாக இருப்பார். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் சும்மா அங்கங்கே மீட்டிங் வச்சுட்டு, அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம், ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுகிறோம், என்டிஆர் பற்றி பேசுகிறோம், சினிமாலேருந்து வந்தவங்க. ஆனால் இப்போ வரவங்க நீங்கள் பார்க்குறீங்க, டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸை யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு இல்லைன்னா நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்லா காசு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டால் இன்னைக்கு ஏபியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க, அதே கஷ்டம் எல்லா இடத்துல வரும். நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாண் அப்புறம் ஒரு பொய்யான பேச்சு பேசிட்டே சிஎம்மா இன்னைக்கு இருக்கிற இவிஎம் பாபுன்னு சொல்லுவோம் நாங்க. பவன் கல்யாண் எடுக்க மாட்டாங்க, சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப பேசுனாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸில இருக்காங்க பவன் கல்யாண். எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா. ஆனா புதுசா பார்த்தா தமிழ்நாடுல வந்து ஒரு கிரீன் வேஷ்டி கட்டினாரு, அங்கே பார்த்தா ஒரு ரெட் கலர் போட்டுட்டு வருவாரு, சனாதன யோதன்னு சொல்லுவாங்க. திருமலையில இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பசு இறந்திருக்கு நீங்க பாத்தீங்க. திருமலை கோசாலையில பசுங்கிறதே நமக்கு கடவுள் மாதிரி. அங்க வரமாட்டாரு, ஏன்னா வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஸ்ரீகூர்மம்ல டாட்டாயிஸ், அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம், அது இறந்தாலும் வரமாட்டாங்க. டெம்பிள்ஸ் எல்லாம் பத்துக்கிட்டு எரியுது, வரமாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வருவார். இப்ப திடீர்னு தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்தேன், இங்கே வளர்ந்தேன், அவரு நம்ம பழனிசுவாமி என்னோட பக்தர், இவரோட பக்தர் சாமியா, அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்கே ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் பக்கத்து ராஷ்டிராவுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல லோக்கல் பாடிஸ் வருது, மெயின் எலெக்ஷன்ஸ் வருது, எப்பவுமே ஜனங்க வந்து யோசிக்கணும் ஓட்டு போடும்போது. இவங்களால நமக்கு நல்லது நடக்கும், இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க, இவங்களால நல்ல ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஓட்டு போடணும். நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லைன்னா நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்லா காசு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டா இன்னைக்கு ஏபியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க, அதே கஷ்டம் எல்லா இடத்துல வரும். ஸோ நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்போ நல்லதே நடக்கும். கேட்கல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கேக்குறீங்களா? நான் ஆந்திரா எக்ஸ் மினிஸ்டர் எம்எல்ஏ, ஆந்திரா பத்தி கேளுங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆந்திரால வந்து பசு இறந்தாலும் திருமலால வர மாட்டேங்கிறாங்க. திருமலால தண்ணி குடிச்சு மர்டர் நடந்தது, ட்ரக்ஸ் விற்கிறாங்க, எல்லாமே டிவியில வருது. ஆனா ஒரு ஆன்மீகம் பத்தி அவளை பேசுறவங்க அங்க வந்து பேசணும். தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இவங்க பத்தி என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும். வரமாட்டார். ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பாரு. சும்மா அங்கங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு, நாளைக்கு கர்நாடகா போவாரு. அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு, ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஆனா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்ச எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம், ஜெயலலிதா அம்மா பத்தி பேசுறோம், என்டிஆர் பத்தி பேசுறோம், சினிமால இருந்து வந்தவங்க. ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க, டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸை யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அது தப்புங்கிற. நீங்க நல்லது செய்யணும்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்க்கு வாங்க, ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க, ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க. இது வந்து டிவிகே விஜய்க்கும் நானும் ஆர்டிஸ்ட் தான்ப்பா, யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். நான் நிறைய மீட்டிங்ல சொன்னேன், பாலிடிக்ஸ்க்கு யாரு வேணாலும் வரலாம், ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க. ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்கள நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு? அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க, எலெக்ஷனே போல 2014. ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க 2009, அவங்க கொடி தூக்க சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா, இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொல்றது, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது, நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம். திடீர்னு நடுவில் போகக்கூடாது, அவங்கள ரோட்ல விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். 5 வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடத்தினாரு, ஆந்திரா விட்டு எங்கேயுமே போகல, அங்க இருந்து அங்க இருக்கிற மக்களுக்காக உழைச்சாரு. அந்த 5 வருஷம் 2019 24 வரைக்கும் இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கும் சரி, பவன் கல்யாணுக்கும் சரி, லோகேஷும் சரி, ஷர்மிளாக்கும் சரி, யாருக்குமே ஆந்திரால லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு இல்ல, யாருக்கும் வீடு இல்ல. எல்லாம் ஹைதராபாத்ல இருந்து மண்டே மார்னிங் வருவாங்க, ஃப்ரைடே போயிடுவாங்க. அப்படி போனதுனால தான் விஜயவாடா பாதி விஜயவாடா முழுங்கி போயிடுச்சு பாத்தீங்களா ரெயின்ஸ்ல. ஸோ யாருமே எதுவும் ஜனங்களை பார்த்து யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க, டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அது கரெக்ட் இல்ல. ராஜசேகர் ரெட்டி மாதிரி, ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி அந்த ஸ்டேட்ல தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடும் போது அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நீங்க அங்க இருக்கணும். அவங்க கூப்பிட்டா ஓடி அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கூட நிக்கிற மாதிரி நீங்க அந்த தூரத்துல இருக்கணும். மக்களுக்காக உழைக்கணும்ன்றாங்க. அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல ஆந்திரா மக்கள், அந்த மக்களுக்காக உழைக்கணும்னு மேடம் சொல்றாங்க. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற எலெக்ஷன் வந்து எல்லா துறையும் சாதனமாக பயன்படுத்துறாங்க. பட் ஆனால் சினிமா ஃபீல்டில் பயன்படுத்த ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்களா? சினிமாக்கு அதுதான் கஷ்டம். ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ரீச் நிறைய இருக்கும் இல்லையா, நீங்க டிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ஆள் பத்தி எது சொன்னாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களை பத்தி ஒரு இஷ்யூனா உடனே அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். அதனால அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. அவங்க செய்யற நல்ல காரியங்கள் யாரும் போட மாட்டாங்க டிவியில. ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில அந்த ஃபேமிலி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. மேம் 2026 எலெக்ஷன் வரப்போது, பவன் கல்யாண் என்டிஏல தமிழ்நாட்டில் போட்டியிடலாம், பிரச்சாரம் செய்யலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. ஒய்எஸ்ஆருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா 2026 தேர்தலில் போறதுக்கா? இந்தியா போட்டியிடுறதுக்கோ இல்லை கூட்டணிக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா? போட்டி பண்ணா அந்த இடத்துல நின்று ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அந்த மாதிரி இருக்கணும். சும்மா டைம் பாஸ் பாலிடிக்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சார் பண்ண மாட்டாங்க. ஸோ அது பண்றது வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ். பவன் கல்யாண் சும்மா சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்று டிப்யூட்டி சிஎம் ஆக்குனாங்க. சிஎம்க்கு அப்புறம் அவளை பொறுப்பான ஒரு வேலையில இருந்து எத்தனை மீட்டிங் வந்திருக்காங்க, கேபினெட் மீட்டிங், எத்தனை இஷ்யூஸ் மேல இவர் ஃபைட் பண்ணிருக்காங்க. இவருக்கு ஓட்டு போட்டா பிட்டாபுரம் கான்ஸ்டிட்யூன்சி ஜனங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை வாட்டி கான்ஸ்டிட்யூன்சிக்கு போயிருக்காங்க பார்த்துக்கோங்க.